Alhamdulillahilladzi khalaqal insana wa 'allamahul bayan. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Amma ba'du. Faqad qala Allahu jalla shanuhu fi mahkamihi tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul in kuntum tuhibbunallaha fattabi'uni yuhibbukumullah wa yaghfir lakum dzunubakum. Wallahu ghafurur rahim. Sadaqallahul aliyyul azim. An Abi Hurairah radhiyallahu ta'ala anhu qala qala Rasulullah sallallahu alaihi wasallam kullu ummati yadkhuluna al-jannah illa man aba. Qila wa man ya'ba ya Rasulullah? Qala man ata'ani dakhala al-jannah wa man asani faqad aba. Rawahul Bukhari radhiyallahu ta'ala anhu. Sadaqa nabiyuna Muhammadun sallallahu alaihi wasallam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஈடிணையற்றவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய உயர்ந்த முன்மாதிரிகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தியர்ந்து வாழ்ந்த தாபியின்கள், தபவு தாபியின்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கிருபையும் அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இன்று நாம் புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் புரை 3வது தினத்திலே இருக்கிறோம். புரை 2வது தினத்திலே இருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் பிறந்து இந்த மாதத்திலே தான் மரணித்தார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த வாழ இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைப்பது என் மீது, உங்கள் மீது, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது அத்தியாவசியமாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான். குல் நபியே அவர்களிடத்திலே நீங்கள் கூறுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹுவை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு உண்டாகும். வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல விடயங்களை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்று சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய நேசம் உண்டாகுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பின்பற்றியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் உரித்தாகி அல்லாஹ்வினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்பற்றாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன் அவன் உண்மையான விசுவாசியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது என்பது அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை உருவாக்குவதோடு அல்லாஹ்விடத்தில் இருந்து அவனுடைய பாவக்கரைகளை இல்லாமலாக்குவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் நேசம் கொள்வது என்பதற்குரிய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்லாத்துடைய கடமையை நிறைவேற்றினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனித வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நடக்க வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுததாக நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுகின்ற கட்டளை. ஹுஜ்ஜு கமா ரஅய்துமூனி அஹுஜ்ஜு, நான் ஹஜ்ஜுடைய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றியதாக நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவன் உண்மையான விசுவாசியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்ற வேண்டும். ஈமானுடைய விடயங்களில் மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய கடமைகளில் மட்டுமல்ல, இதர வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், திருமண விடயங்கள், பாவங்களை தவிர்த்தல், தனி மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இவை ஒவ்வொன்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியவன் என்ற அந்த அடையாளமும் அந்த மனிதனுக்கு ஏற்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆத்மாவை விட, தன்னை விடவும் இந்த உலகத்தில் உண்டான இதர ஜீவராசிகளை விடவும் என்னை நேசம் கொள்ளாதவரை அவர் உண்மையான விசுவாசியாக ஆக மாட்டார். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நேசத்துடைய ஆக உயர்ந்த எல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அவனிடத்தில் ஈமான் முழுமையாக இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசிக்கின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியதாக இருக்கும். எனவே நபி மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு விடயத்திலும் முழுமையாக அணுவணுவாக பின்பற்றுவதுதான் என்ற விடயத்தை அல் குர்ஆனுடைய சுன்னாவுடைய இந்த ஆதாரங்களிலிருந்து நாம் தெளிவாக வழங்கிக் கொள்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய சமூகத்தினர்களில் எல்லோரும் சுவர்க்கம் நுழைகின்றார்கள். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா, ஆனால் நிராகரித்தவனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், வமை யஅபா, நிராகரித்தவன் என்றால் யார் என்று கேட்ட நேரத்திலே, மன் அதானி தகலல் ஜன்னா, எவன் என்னை முழுமையாக வழிபட்டு நடக்கின்றானோ, என்னுடைய முன்மாதிரிகளை ஒவ்வொன்றாக எந்த மனிதன் இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்கின்றானோ, தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தை நுழைந்து விட்டான். ஒமன் அசானி, இதற்கு மாற்றமாக யார் நடக்கின்றானோ, என்னை பின்பற்றாமல் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் தான் போன போக்கிலே எந்த மனிதன் வாழ்கின்றானோ, ஃபக்கத் அபா, அவன்தான் என்னை நிராகரித்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அவர்கள் கொண்டு வந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக பின்பற்றுகின்றானோ, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது அவனுக்கு அன்பும் நேசமும் பாசமும் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் தான் அது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அந்த மனிதனுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை தான் நேசிக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்பாலுன் இக்தரப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா வ மசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ் வ தரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். ஒரு மனிதன் அவன் உண்மையான விசுவாசியாக இருந்தால், உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த விடயத்தில் அவனுக்கு அன்பு இருக்கின்றதோ அத்தனை விடயத்தையும் விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்பும் நேசமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பரிபூரணமான இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தப்படுவான். நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களும், வ அபுனாவுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய அன்புக்குரிய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும், உங்களோடு கூட பிறந்த உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய கணவன்மார் அல்லது மனைவிமார்களும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பங்களும், வ அம்பாலுன் இக்தரப்துமூஹா, நீங்கள் இந்த உலகத்திலே தனக்கு தனக்கு என்று சம்பாதித்த உங்களுடைய பொருளாதாரங்களும், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, எந்த வியாபாரத்துடைய நஷ்டத்தை பயந்து பயந்து நீங்கள் வியாபாரம் செய்து அடுக்கி எண்ணி வைத்தீர்களோ அந்த வியாபாரமும், வ மசாகினு தர்லவுனஹா, நீங்கள் விரும்பி பார்த்து பார்த்து உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து கட்டிய உங்களுடைய மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், உங்களுடைய வீடுகள் அனைத்தும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதையும் அறப்போர் புதிவரையும் விட உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக, அஹப்ப உகப்புக்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹு தஆலா வேதனையை சோதனையை உங்களுக்கு கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே எந்த மனிதனுடைய வாழ்க்கையில், எந்த சமூகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கலாம் தூக்கி எறியப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி உதறி வீசப்படுகின்றதோ, எந்த கணத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக ஜிஹாதிலே ஈடுபடுமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அழைப்பு புறக்கணிக்கப்படுகின்றதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் வரும். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், கெட்ட கூட்டத்தாருக்கு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகாட்டவே மாட்டான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உண்மையில் இந்த உலகத்திலே அவனுக்கு எதுவெல்லாம் ஆக விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றதோ அதனை அத்தனை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அல்லாஹ்வின் மீதும் தான் அவனுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய ஈமான் ஆக உயர்ந்ததாக அமையும்.
அப்பொழுதுதான் அவனுடைய ஈமான் பரிபூரணத்துவம் உடையதாக அமையும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக இதையெல்லாம் காக்க முடிகின்றது. ஒரு நாள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்களை இறுக்கமாக பிடிக்கிறார்கள். பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆத்மாவை விட நீங்கள் தான், என்னுடைய ஆத்மாவை தவிர நீங்கள் தான் எனக்கு மிகவும் முஹப்பத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர் ரலியல்லாஹு தஆலா, இல்லை உமரே, உமரே, இன்னமும் உன்னுடைய ஈமான் பரிபூரணத்துவத்தை அடையவில்லை. உன்னுடைய ஆத்மாவை விடவும், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக, உன்னுடைய ஆத்மாவை விடவும் நான் உனக்கு நேசத்துக்குரியவனாக ஆகும் வரைக்கும் உன்னுடைய ஈமான் பரிபூரணத்துவம் உடையதாக ஆக மாட்டாது என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் என்னுடைய ஆத்மாவை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அல் ஆனயா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு. இப்பதான் உமரே, உன்னுடைய ஈமான் பூரணத்துவத்தை அடைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படியானவர்கள்? என்னை போல, உங்களைப் போல, இந்த மனிதத்திலே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களைப் போல சாதாரணமான மனிதனா? இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆன் அவர்கள் சார்பாக இறங்கி இருக்கிறது. சொர்க்கத்துக்கு என்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்களுள் 2வது ஸ்தானத்தை உடையவர். அப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ஆத்மாவை விடவும் உன்னுடைய ஆத்மாவை விடவும் என்னை நீ நேசிக்கவில்லை என்றிருந்தால் உன்னுடைய ஈமான் பரிணாமத்தை அடையாது என்று சொன்னார்கள் என்றால், மற்ற எல்லோர்களும், நீங்க அந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடக்கின்றது. முஸ்லீம்கள் அந்த யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் கூட உடைக்கப்படுகின்றது. 14 நபித்தோழர்கள் அதிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணியும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறாள். யுத்தம் முடிவடைந்து எஞ்சியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற கூடாரத்தினுள் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, உன்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சற்று தூரம் ஓடியவன், உன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார். தொடர்ந்து போகின்ற பொழுது, உன்னுடைய சகோதரரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்பொழுதும் அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது, அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடம் அடையாளப்படுத்தப்பட்டு காட்டப்படுகின்றது. போய் சந்திக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த பெண்மணி சந்தோஷம் அடைகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளை, குட்டி, சுகம், சொத்து அத்தனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இளக்காரமாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவை எந்த ஒன்றுமே அவர்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே எதையும் தயார் செய்யறதுக்கு சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் தயாராக இருந்தார்கள் என்ற விடயம் இந்த வரலாற்றில் இருந்து எமக்கு விளங்குகிறது. ஒரு நாள் ஒரு நபித்தோழர்
இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே காபீர்கள் அவர்களை கொல்வதற்காக வேண்டி திட்டமிடுகின்றார்கள். அவரை பிடித்து வந்து கட்டி வைக்கின்றார்கள் கொல்வதற்காக வேண்டி. காரணம், அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்காக. அப்பொழுது அபூ சுஃபியான், அந்த நேரத்திலே அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைஷியர்களுடைய தலைவராக இருந்த அபூ சுஃபியான் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நினைக்கின்றேன், அந்த நபித்தோழரிடத்திலே சொல்கிறார்கள், ஸைதே, நீ இந்த இடத்திலே அவுக்கப்பட்டு உன்னை நாங்கள் விடுதலை செய்து இந்த இடத்திலே நீ பின்பற்றுகின்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து உனக்கு பதிலாக கட்டி வைத்து நாங்கள் கொள்வதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்ட நேரத்திலே அந்த நபித்தோழர், என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டு நான் இந்த இடத்திலே இருந்து என்னுடைய இடத்துக்கு சென்று அமைதியாக போவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதத்திலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்பவில்லை என்று அந்த நபித்தோழர் கூறியவுடன் காபிர்களுக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது. எனவே சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் ஒரு முள் தைப்பதை கூட சஹாபாக்கள் விரும்பாதவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நபித்தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் பாசமும் இருந்தது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் அவன் உண்மையாக விசுவாசியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அணுவணுவாக இந்த உலக வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசம் கொள்ளக்கூடியவனாக தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் அந்த மனிதனால் அடைந்து கொள்ள முடியும் என்ற தகவல்களை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி எதிர்காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசங்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தௌபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.